ஹாய் ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் மைவேத்திரி பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி வந்து பார்க்குறவங்களாம் பார்த்துட்டிங்களா? இன்றைக்கி வந்து டெய்லி கேப்ஷா வந்து ஒரே கேப்ஷாவில் ஏறல. இன்றைக்கி எப்பயும் போல் வழக்கம் போல் அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கேப்ஷாவில் தான் ஏறி இருக்குது. ஸோ இதை வந்து கேட்டிருந்தீங்க, கம்பல்சரி 2 மணி நேரம் 2.5 மணி நேரமா அப்படின்னு. ஆமாம், கம்பல்சரி பார்த்தாகணும். இந்த வட்டம் கொஞ்சம் ஆடு வந்து அதிகமாக வருது. மைவேத்திரி ஆடுன்றதுனால 2 நிமிஷம் லேட்டாக தான் வருது, 2 நிமிஷம் லேட் ஆகுது ஒவ்வொரு ஆடுக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கரெக்டாக அடிச்சிட்டோம்னா சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இன்றைக்கி வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அவரோட மறைவு வந்து ஏற்பட்டது வந்து ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்துக்குரியது. நல்ல மனுஷர். அவரை பற்றி இருக்கிறப்ப யாருமே புரிஞ்சுக்கல, இல்லாதப்போ தான் அவரை பற்றி நிறைய நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நிறைய கொடுத்தப்பையும் அவருக்கான சான்ஸ் எல்லோரும் கொடுத்த மாதிரி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோ மக்கள் எல்லோரும் அப்படின்ற எனக்கு ஒரு சின்ன தாட்டு. இருந்தாலும் நம்ம இதை பற்றி இங்கே அதிகம் பேச வேணாம். ஓகே, இன்றைக்கி எனக்கு என்ன வேலை வந்துச்சு அப்படின்றத நான் சொல்கிறேன். எனக்கு வந்து குக்கர் சுவிட்ச் பாக்ஸ் ரெடி பண்ண வேலையில் குக்கர் ரெடி பண்ணுறது இருந்துச்சு. கைத்தொழில் வந்து ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டா நல்லது. இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ப்ரொஃபஷனலாக, அதாவது எலக்ட்ரிஷியன் ஓரியன்டாக போகிறது எங்கள் வீட்டுக்காரோட ப்ரொஃபஷனல். ஆனால் எனக்கு வந்து இதில் சின்ன சின்ன வேலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி குக்கர் மாட்டுறது, நம்மளே மாட்டி நம்மளே காசு சம்பாதிக்கிறது வந்து மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. இன்றைக்கான வேலை வந்து எனக்கு வந்து 100 ரூபா 2 குக்கர் கைப்பிடி மாட்டினேன். ஆனால் 100 ரூபா இருந்தாலும் அது நான் உழைச்ச காசுன்றப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது புது கைப்பிடி 2க்குமே உடஞ்சி போச்சு, அதனால் ஹேண்டில் மாற்றினது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம், நானே மாட்டி நானே கழட்டி பண்ணுறதுல. இதுவே சுவிட்ச் பாக்ஸாக இருந்தாலும் நான் என்னோடய கைப்பட மாட்டுறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த வேலை தெரியுது, நம்மளும் இந்த வேலை பார்க்குறோம் அப்படின்றது. ஆம்பளை பார்க்குற வேலை, பொம்பளை பார்க்குற வேலை அப்படின்றத காட்டிலும் நம்ம எந்த வேலைனாலும் தைரியமாக கற்றுக்கிட்டோம்னா பார்க்கலாம். நல்ல வேலையாக இருந்தால் மட்டும் நம்மளாலே முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் வரணும். நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்ற கவலைப்படலை. ஏன்னா எனக்கான வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரன்றக்காண்டிலும் அதுக்கான வாய்ப்பு வர்றப்போ நானே அதை பயன்படுத்திக்கிடுவேன். கண்டிப்பாக என்னோடய டீச்சிங் ஃபீல்டில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குன்ற நம்பிக்கையில் நான் இருக்கேன். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் என்னால் அங்கே, ஏன்னா ப்ரைவேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதோ இது எனக்கு வந்து கட்டுப்படியாகாத ஒன்று. ஏன்னா எனக்கு வந்து ஃபேமிலி பேர்டன் அதிகமாக இருக்குது. என்னோடய கணவருக்காக நான் கை கொடுக்குற நேரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட்டாக இருக்க வேண்டிய டைம். இதுக்காக நான் வந்து மெனக்கட்டு அவருக்காக இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாட்டி இன்னும் அவருக்கான பேர்டன் அதிகமாகிற மாதிரி இருக்கும். எனக்கான சான்ஸ் கிடைக்கிறப்ப நான் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். இல்லை நானே தேடி போவேன், என்னோடய வாய்ப்பை நான் கண்டிப்பாக தேடி போவேன். அது வரைக்கும் எங்கள் வீட்டுக்காருக்காக அவரோட ஜாப்பில் வந்து நான் வந்து கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து வெளி வேலைக்கு போகிறதுனால கடையை வந்து பார்க்க முடியாது. எங்களுக்கு வியாபாரம் ஏன்னா கட்டுப்படியாகாது, வாடகை கொடுத்து பண்ணுறது செய்கிறது கட்டுப்படியாகாது. அதனால் அவர் வெளி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு சரிப்பட்டு வரும். ஏன்னா எங்கள் குழந்தைங்களையும் வளர்க்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கேன். இருந்தாலும் அன்றாட வாடகை செலவு எல்லாமே பார்க்குறப்ப நம்மளுக்கு கட்டுப்படியாகாத ஒன்றா இருக்கும். அதனால் அவங்க வந்து வெளி வேலைக்கு போகிறேன், நீ இது பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்காக நம்ம இப்போ கை கொடுக்கலாட்டி நம்மளுக்கு வந்து படித்ததான் பெருசு அப்படின்னு உட்காந்தோம்னா இனி அவங்கள எங்கே கஷ்டத்தில் தள்ளிடுவோமோன்னு ஒரு பயத்தில் தான். சரி, ஓகே, நம்மளுக்கான வாய்ப்பை வந்து கண்டிப்பாக தேடுவோம். இது வந்து இப்போதைக்கு டைம் கிடையாது அப்படின்னா இந்த வேலையை பார்க்குறேன். இதுவுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அது என்னோடய வீட்டுக்கார், என்னோடய குழந்தைங்களுக்காக அப்படின்றப்ப, குடும்பத்துக்காகன்றப்ப இன்னும் சந்தோஷமாக இருக்குது. எந்த வேலையுமே குறைச்சதில்லை. இந்த மைவேத்திரி வந்து கடனில் இருக்கிறதுனால, அதிக கடன் இருக்கிறதுனால எப்படியாவது சமாளிச்சிட மாட்டோமான்னு ஒரு நம்பிக்கையில் போட்டது. இந்த உழைப்பு வந்து எப்பயுமே நம்மளை கையை விட்டு போகாது. இது வந்து எனக்கும் சரி, எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி, அவரோட ஃபேவரட் ப்ரொஃபஷனல் தான். இருந்தாலும் நான் பழகுனதுனால இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் கற்றுக்கிட்டேன் எல்லாத்தையுமே. இனி அடுத்து கொஞ்சம் வேலை கற்றுக்கணும் ஆசை. கரண்ட்டுன்றப்ப எனக்குமே ரொம்ப பயமாக இருக்கும். அதுதான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். எடுத்த கவுத்தோன்னு எதுவும் செய்யக்கூடாது. இந்த வேலையை பொறுத்த மட்டும், கரண்ட் வேலையை பொறுத்த மட்டும். இந்த மாதிரி குக்கர் ஹேண்டில் மாட்டுறது, மிக்ஸி பிளேடு மாற்றுறது, அந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா தான் ஒரு மாதிரி கலட்டுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ மைவேத்திரியில் வேறு ஏதாவது எனக்கான நியூஸோ அப்டேட்டோ இல்லை வேறு ஏதாவது டவுட்டோ இருந்தால் கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஏதாவது மிஸ்டேக்காக பேசினேன்னா forgive and forget me. Thanks to all sisters and brothers support me and subscribe me. Thank you so much.